பரிசோதனை செய்ய வேண்டும் என்று நாரதருடைய வார்த்தை கேட்டு ஆண்டவனை இணைக்க வருகின்றனர். அப்படி தூண்டுவதை நீக்கிக் கொண்டு வருகின்ற போது ஆண்டவன் சிவபெருமான் என்ன செய்கிறார் தெரியுமா? அங்கே தன்மை கண்டே ஆண்டவன் சிவபெருமான் ஆகிவனை கையிலே வைக்க அவசரமா வாடுகிறாரே. கையை மேலே வைக்கல்லவோ கையிலே மகளே எங்கே கரைக்கின்றனர் வாடுகிறாரே. வாகனத்தில் அழகு பிரம்மி ஓடுகிறாரு. இப்படியாக ஆதிகளெல்லாம் சமையில இருந்து ஆண்டவன் சிம்மாசனத்தை விட்டு இறங்கி ஓட கைலாச பக்கத்திலே இருந்த அத்தனைவரும் ஆண்டவன் பக்கத்திலே ஓடுகின்றார்கள். சிவனார் பகவான் பின்னாலே ஓடுகின்ற போது ஆண்டவன் பார்த்தார். இப்படியே ஓடிக்கொண்டு இருந்தவர்கள் கல்லறை கடமை எரித்தால் எரித்து விடுவான். தேவாதி தேவர்களை அரணை புத்தகரை தோட்டமாக்கி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அரணை புத்தகத்துக்குள் 5 இடங்களுக்குள் அதிலிங்கமாக ஆண்டவர் வைத்துக் கொண்டார் அல்லவா? கைலாச மலையிலே அம்பிகை பராசக்தி பார்வதி தேவி சும்மா இருந்த பகவானை அரக்கனுக்கு வரம் கொடுக்க சொன்னது தப்பா போச்சு. அரக்கன் ஆண்டவனை கொடுத்து விட்டானே. ஆண்டவன் கைலைக்கு வர வேண்டும் என்று சொன்ன ஆண்டவனை வர வேண்டும் என்று சொன்ன அரக்கனை அழைக்க வேணும். அரக்கனை அழைக்க வேண்டும் என்றால் நம்முடைய அண்ணன் கோபால கண்ணன் வர வேண்டும். இது பார்வதி யாரை அழைக்க தெரியுமா? பார்க்கடலில் பள்ளி கொண்ட பார்க்கடலில் பள்ளி கொண்ட பார்க்கடலில் பள்ளி கொண்டு இந்த பச்சை மாலை காணளித்தார். அலைகடலில் பள்ளி கொண்ட பள்ளி ஆதி நாராயணனை காணளித்தார். கேட்டு தாமோதரே வருவார் வாகனத்தில் கண்ணமிர வராரே. அந்த கைலாச மலையதிர கண்ண கைலாச மலையில் வந்து தன்னுடைய கங்கை பார்வையிடத்தில் நடந்த வரையெல்லாம் அறிந்து கைலாசத்தில் அரக்கனுக்கு வரத்தை கொடுத்து ஆண்டவர் அரக்கனுக்கு பெயர்ந்து கைலாச வரையை விட்டு ஓடிய செய்தியை சொன்னாள். உத்தமி பார்வதி பரந்தாமன் காதிலே கேட்டு தந்தையரே பார்வதி அண்ணன் இருக்கும் போது உனக்கு கவலை வேண்டாம். அரக்கனை அழைத்து அத்தான் பகவானை கைலாசம் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். இது தேவாதி தேவர்களை 6 மாடுகளாக பிரிவு செய்து சீன்குழலை கையெடுத்து சரையிலே ஓரத்திலே புல்லாங்குழல் வாசித்து வருகின்றார் புருஷோத்தமன். அப்படி வருகின்ற போது இசையை கேட்ட ஆண்டவன் அரைமுட்டுக்குள்ளே இருந்து அங்கு எங்கும் தலை செய்தார். பார்த்தார் பரந்தாமல் காற்றடியாத நிலத்தில் காற்றடி அசைவது என்று சொன்னார். உள்ளே இருப்பது நம்முடைய மைத்திரர் உடையவர் பகவான் தான் என்பதாக சொல்லி ஆண்டவனை எப்படி அழைக்க தெரியுமா? அங்கே ஆண்டவனர் பகவானே மாயக்கண்ணன் அழைக்கிறார். மைத்திரர் பகவானே அரக்கனுக்கு வரம் கொடுத்து அரக்கனுக்கு அரை மொத்தக்குள்ள இருக்கலாமா?
மாயக்கண்ண பெருமாளை மாயக்கண்ண பெருமாளும் ஆண்டவனை அழைத்தவார் அரை முட்டுக்குள் தான் இருந்து ஆண்டவை எண்ணுகிறாரே கண்டாட வல்லரகு வரத்தையும் வாங்கி கொண்டு அத்தா மச்சான் என்று அவமானமா தூக்கிடலாம் அரை மூடு கண்ணை வெட்டி ஆண்டவன் நாம சென்றோமான வல்லரகு அடிக்கிறவான் என்று அரக்கனுக்கு பயந்து ஆண்டவர் அறிமுகத்துக்குள்ளே திருப்பதை கண்டார் கோபாலை கண்டபுரம் ஆண்டவர் ஆகப்பட்ட சிவபெருமான அறிமுகத்துக்குள் ஆடாமல் அசையாமல் இருக்க அறிமுகத்துக்குள்ளே இருப்பது ஆண்டவன் தான் என்பது அறிந்து பழைய கதைகளை எல்லாம் பரந்தாரை எடுத்து சொன்னார். வீட்டுக்கு வேண்டும் என்று பெருமாள் அடிப்பட்ட கதைகளை நான் சொன்னவுடனே ஆண்டவர் நினைத்தாரோ வெளியில நிற்பது வல்லடக்கவில்லை. நாவலுடைய வைத்தியர் கோபால கண்ணன் நினைக்காரு என் அறிமுகத்தை வெளியில வந்தார் ஆண்டவன் பகவான் வந்து நிகழ்ந்த வழிகளை நான் சொல்ல கண்டபுரன் பார்த்தார் அரக்கனை நான் அழைத்து வருகின்றேன். ஆண்டவர் பகவான் என்னுடைய ஆடும் ஆடுகளை பார்த்துள்ளோம் என்னை நெற்றியை திருமணி நாமத்தை விட்டு ஆடும் ஆடுகளை எல்லாம் ஒப்படைத்து ஆயக்கண்ணன் கோபாலன் அந்த அரக்கனை அழைக்க நாம எந்த சொருவம் எடுக்க வேண்டும் என்பதாக என் பெருமாள் எந்த சொருவம் எடுக்கலாம் தெரியுமா? பெண்ணுதான் பெண்ணகி பெண்ணே போல் பாதம் கொண்டார் கண்ணபீரா உச்சியிலே கணிருந்தே அவருடைய உள்ளங்கால் கண்களைக்கும் திருநங்க நல்ல நகைகளையும் நகைகளையும் தாமரைந்தார் அழகாலே பெண்ணை போல சென்று அரக்கனை நாம அழிக்க வேண்டும் என்று இறந்த முள்ள காட்டுக்கொள்ள அங்கே ஒற்றை ஏறி பாடையில ஏன் உலகிழந்து எம்பெருமான் அங்கும் இங்கும் பார்க்காரே அரக்கனை கண்ணில் காணாமல் அரசே வருவானோ நம்மை கண்ணீர மாட்டுவானோ கண்ணன் நாமே அழைக்கணுமே என் கண்ணை ஊட்டி கண்ண வீரா அந்த காட்டு வழிபாதையாக காட்டு வழிபாதையாக எங்கள் கண்ண வீரா நடந்துவாரா பக்கத்திலே பெருமாளாகப்பட்ட மாயக்கண்ணல் முருகனை சுரவழைக்க அரக்கனை அழைக்க ஆருடைய வளத்தில் வரும்போது ஆருடைய வளத்திலே சென்றால் கரைத்துறை அரக்கனோ இருக்கானே சோலைக்குள்ள நாளை ஆயக்கண்ணன் கோபாலன் அங்கே வருவதை பார்க்காமல் எப்ப வருவாரே வருவாரே அவரை நாம இருக்கணுமே என்று சொல்லி வந்த அவன்
மனசுக்குள்ள என்னும் காவேரியில குளிச்சு சத்தம் அழகின் காவேரியில வளையல் சத்தம் குளிச்சு சத்தம் வளையல் சத்தம் குளிச்சு சத்தம் வளையல் சத்தம் அங்கே புதுகேளம் சத்தம் சத்தம் பெண்ணிற்கு ஓடி வந்து வழிமறித்து என்ன கேட்கிறான் தெரியுமா? என்னையா கேட்கிற உன்னுடைய பேரு என்ன? நீ நடந்து உள்ளதையும் உள்ளபடி உள்ளதையும் உள்ளபடி உடனடியா சொல்லிடம்மா நீ சொல்லிடம்மா மோகினியால் பேசலைங்க பேச திருமுகத்தை பார்க்கலைங்க அதைய கலந்து கொண்டு செல்லுதாரே அப்போ செல்ல முடியாமல் அங்கே ஒற்றையடி பாதையில அழகே வாடி வந்து வழிமறிச்சு அம்மா அம்மா பெண்கோடிய கேள்விக்கு நீ பதில சொல்லு யாரு என்பதை உள்ளதை சொல்லு என்று சொன்னால வந்தாரே மோகினிய வழிமறிச்சு நிற்கான அப்ப எம்பெருமாள் மாயக்கண்ணை அந்த ஓர கண்ணால பார்க்காரு அவனை ஓர கண்ணால் பார்க்காரு எங்க உலகிழந்த எம்பெருமாள் பார்க்கும்போது பார்க்கும் நித்தியான நெறிவுதான நிலையோ ஏன் நெறி கட்ட வந்தருக்கு அவன் கண்ணுக்கான உருட்டுதானே நமக்கு கிடைப்பாளா என்று பிறகு கொண்ட வந்தருக்கு அவன் நமக்கு சிரிப்பு கொண்டு ஒரு முகத்தை பார்க்கானே அம்மா பெண்கொடியே வாய் திறந்து பேசுதாயே வார்த்தையெல்லாம் காது கேட்டு காதில கேட்க வேணும் என்ற அழகே கேட்கும் போது மோகினியா இருக்கும் அந்த மோகனே கண்ணை வீரா வசமா
சிக்கி கொண்டான் இவன் வசமா சிக்கி கொண்டான் இவனை இப்படியே அழிக்கிறதா இவனை இப்படியே அழிக்கிறதா அந்த சண்டாளவர்களுக்கு மோகினியால் முன்னாலே வந்து வழிய மறிச்சுக்கிட்டா ஒத்தே அடிப்பாரு. அவன் ரெண்டு கையையும் வச்சபடியே வழிய மறிக்கான். இந்த பக்கமும் கால வைக்க முடியாது, இந்த பக்கமும் கால வைக்க முடியாது. 1.5 கிலோமீட்டர் இருக்கு கையை நீட்டிருக்கு. இந்த பக்கமும் இடைஞ்சலா இருக்கு, இந்த பக்கமும் இடைஞ்சலா இருக்கு. ஆமா ஆமையா. அதனால என்னையா வழிய மறிச்சுக்கிட்டு நிக்கிறான். ஆமா வழிய மறிச்சுக்கிட்டு நிக்கிறான். அப்ப எம்பெருமாள் பார்த்தா என்ன பண்ணுகிறா? நாம வீசிய வலைக்குள்ள வந்து வசமா சிக்கிக்கிட்டான், வசமா வந்து மாட்டிக்கிட்டான். நம்மள பெண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இவன் பேசுறான். ஆமா பேசுறான். இவன் அழிக்க வந்த யமன் என்பது இவனுக்கு தெரியல. அவருக்கு தெரியல. இன்னைக்கு மனிதனுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ரூபத்துல யமன் வருவான். வருவான் கேடு அப்படி வந்து சேரும். சில பேர் ஓசி பைக்க வாங்கிட்டு போய் சேர்ந்துருவான். ஆமா ஆமையா. சில பேர் 10 ரூபாய் ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கிட்டு போயிட்டு திரும்புவான் போயிடுவான். சில பேர் விருந்துக்கு போயிட்டு மனைவியை கொண்டு விட்டுட்டு வருவான் போயிடுவான். இப்படி மனிதனுக்கு யமனை எந்த நேரத்துல வந்து நிக்காங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆமா யமன் பழி ஏற்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பஸ் ரூபத்துல வந்துருவான், செல் ரூபத்துல வந்துருவான், கேஸ் அடுப்பு ரூபத்துல வந்துருவான், ஆமா ரிமோட் ரூபத்துல வருவான், கரண்ட் மூலமா வந்துருவான். அரக்கனுக்கு என் பெருமாள் பெண்ணாக யமன் ரூபத்துல வந்து நிக்கிறார். இவன் நிக்க நெளிக்க கண்ணை உருட்டுதான், நாக்க சுழட்டுதான், வயிற்று வலிக்கார மாதிரி. ஆமா அப்ப பார்த்தா மாயக்கண்ணன் ஓரளவுக்கு நம்ம பிடிக்குள்ள வந்துட்டான். நெடிக்கார்ல அந்த பிடி என்ன கொஞ்சம் இருக்கணும், அப்பதான் அந்த நெளிப்பு நிக்கும். அதனால நாம கொஞ்சம் ஓரக்கண்ணால ஒரு பார்வை பார்த்து ஒரு சுண்டி விடுவோமே. ஆமா ஆமையா. என்ன என் பெருமாள் அரக்க முகத்தையே பார்க்கல கொஞ்ச நேரம். சரி லைட்டா அது ஓரக்கண்ணால பார்த்தாரு. அப்படியே கடைக்கண் மூலமா பாக்குறாரு. அதாவது இந்த கண்களுக்கு இருக்கான் 1000 சக்தி. அப்படியா? இந்த கண்களை இருக்கக்கூடிய பவரின்னு அவங்களையும் நோட்டம் போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. கண்ணை கஞ்சால காட்டின உடனே அரக்கே முழுசு விழுந்துட்டான். அப்ப நினைத்தார் எம்பெருமாள், என்னையா ஆகா இவன் முழுவதும் விதி கெட்டு போனான், மதி கெட்டு போனான். ஆமா நம்ம என்ன சொன்னாலும் இவன் கேட்கக்கூடிய கண்டிஷனுக்கு இவன் வந்துட்டான். நம்மள முழுசா நம்பிட்டான். இருனா இருப்பான், எந்திரனா இருப்பான், ஓடுனா ஓடுவான், படுனா படுப்பான். ஆகையால இனிமேதான் நாம இவன்கிட்ட பேச்சு கொடுக்கணும். இனிமேதான் நம்ம இவன்கிட்ட பேச்சு கொடுக்கணும் என்று எம்பெருமான் எப்படி நடிக்கிறார் தெரியுமா? எப்படி ஐயா? அப்பா என்ன ஆருடைய வனத்துக்குள்ளே நான் நடந்து செல்கின்றேன். சரி நீ எனக்கு மாமாவா, மச்சானா, சொந்தமா, பந்தமா, சித்தப்பா மகனா, பெரியப்பா மகனா, பெரியத்த மகனா? சரி எதற்காக என்ன வந்து வழிமறிச்சுட்டு நிக்கிற? இதுவரைக்கும் நமக்குள்ள எந்த விதமான சொந்தமும் கிடையாது. நீ யாரு என்பது எனக்கு தெரியாது, நான் யாரு என்பது உனக்கு தெரியாது. இப்பதான் நமக்குள்ள ஒரு வார்த்தை ஒன்றை சொல்ல கேளு. எனக்கு மலையாள தியாகம் அப்பா, எங்க அப்பா பேரு மலையரசி, எங்க அம்மா பேரு மலையரசி. நாங்க அக்காதங்க 8 பேர்கள், அக்காதங்க 8 பேர், நாங்க மலையாளத்தில் பிறந்தோம் அப்பா. என்னம்மா என்னுடைய ஊரை கேட்டாலே உனக்கு அப்படி
வயசுக்கு மூத்தவர் அவளே திருவண்ணாமலையடி அண்ணாமலைக்கு அண்ணாமலை உண்ணாமலையை கொடுத்து ஐந்தாவது பிறந்தவனா எங்கே நாங்கள் கொடுத்தோமானா நெல்லை கவுனடியில நெல்லையப்ப காந்திமதி நெல்லையப்ப நாங்கள் மனமுடித்து வைத்தவப்பா பிறந்தவனா பிறந்தேன் ஆறாவது பிறந்தவனா பிறந்தேன் பாவனா செந்தரமடியில பாவனா தேகி தேரக்கி அக்கா உலகமைய மனமோடித்தோ ஏழாவது பிறந்தவனா பிறந்தேன் அவன் எனக்கு மூத்தவனா எனக்கு திருமணமே வந்தவனே கொடுகின்ற குமரி பகவதியா குமரி பகவதியா கொடுவியக்கா எங்கடக்கா பிறந்தவனா மதுரை மாநகரடிய மனுஷபக்கல்ல சொக்கருக்கு என்ன 2ஆம் தரமா திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க திருமணம் முடிச்சு 8 நாளைக்குடைய மன்னருடைய சண்டை போட்டு மாதாவிட போறேன் என்று பெருமாள் சொல்ல மோகினியாக இருக்கக்கூடிய பெருமாள் என்பது தெரியாமல் அரங்கேந்திருக்கிற அம்மா பெண்கொடிய அம்மா கூட அம்மா வீட்டுக்கு நீ போக வேண்டாம் அரசனுடைய சண்டை போட்டு என்னோட வந்தாலும் பாதாள உலகத்தில் மன்னோட தெய்வமா இருக்கலாம்னு சொன்னான் மோகினியாக இருக்கக்கூடிய பெருமாள் பார்த்த அரக்காவனுக்கு திருமணம் ஒண்ணு நடந்திருக்குன்னு சொல்றேன் ஆகையால நாமும் கூட வர வேண்டும் என்று சொன்னா தெப்பக்குளத்தை சென்று 3 நேரம் முங்கி ஆகாட்டு விளையாட்டு பூமாதேவி ஆகாதேவி கங்காதேவி 3 பேர் அறிய உன்னுடைய சிறத்தை 3 நேரம் சுற்றி மூத்த காலத்தை நினைக்க மாட்டேன் ஒன்ன கைவிட மாட்டேன் என்று ஒரு சொந்த பதத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்ல அப்பொழுது இன்னுக்காக ஆசை கொண்டு வந்தாருக்கேன் தெப்பக்குளத்தில் முங்கியதோ ஆழ்வாரத்தில் வரவழைத்து நாகதேவி கங்காதேவி பூமாதேவி தானேரிய அழகு சரசத்தான சுத்துதானே 3 நேரம் சுற்றியதோ முதுகு கூட நினையாமல் மோகம் கொண்டு வந்தாருக்கேன் மோகினியால் பக்கம் வந்து மூத்த காலத்தை நான் நினைக்க மாட்டேன் இந்த பதத்தை கைய வைக்க அப்ப அழகோட சரசதான் அந்த கடலை வீண்டிடுமா அழகனை அழைத்து வைக்க இந்த ஆயர்பாடி மாயக்கண்ணு ஆடு மாடு பட்டுகின்ற அரணருடைய இடமதியிலே பகவானே அரக்கனை அழைத்து விட்டேன் கைலாசம் போங்க என்று சொல்ல அரக்கனை அழைத்த பெண் சொல்வதை எடுத்து காட்டுங்க அதுக்கப்புறம் தான் நான் நம்புவேன்னாரு அப்படின்னா பார்வதி மறக்க மாட்டேன் என் தங்கச்சி மறக்க மாட்டேன்னு சத்தியம் செய்யுங்க ஐயா பகவானபடி பார்வதி மறக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்ய அரக்கனை அழைத்த பெண் சொல்வத்தை விட பல மடங்களுக்கு பெண்ணாக சுருவம் கொண்டார் என் பெருமாள் பெண்ணை கண்டவுடனே பேரை கொண்ட ஆண்டவன் பகவான் பார்வதியை மறந்து செய்த சத்தியத்தை மறந்து அந்த பெண்ணே என்ன சொல்லி
அரியவனும் ஒன்று சேர இங்கே அரியவர் கையில வாங்கி அந்த கம்பை ஆட்டம் கிடைக்கிறீங்க கையை திறந்து பார்க்கும் போது ஆனப்பட குதிரைப்பட அத்துணையும் பிறப்பதைய அரிய சிவன் ஒன்று சேர அரிய சிவன் ஒன்று சேர ஐயனார் ஐயனார் பங்குனி மாதத்தில 12ஆம் தேதியில சனி வாரத்தில உத்திர நட்சத்திரத்து அரிய சிவன் ஒன்று சேர அங்க யார் வந்து பிறந்தா தெரியுமா ஹரிகர புத்திர சபரிமலை சாத்தா வந்து பிறந்தார்